ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் டிவியில் என்னெல்லாம் பெஸ்ட் ஆப்ஸ் இருக்குது, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 10 ஆப் போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்னவா இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெஸ்ட் கேம்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் எனக்கு மிகப்பெரிய டவுட் வந்தது, ரிமோட் யூஸ் பண்ணி விளாட்றதா இல்லை ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி விளாட்ற மாதிரி போடணுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த கொஸ்டின் நான் யோசிக்கிறதுக்கு பதிலாக உங்ககிட்டே விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி டேப்ல வந்து கேட்டிருந்தேன். ரிமோட் யூஸ் பண்ற மாதிரி கேம் போடுங்க ப்ரோ, ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ற மாதிரி கேம் போடுங்க ப்ரோ, ரிமோட் யூஸ் பண்ற மாதிரி கேம் போடுங்க ப்ரோ, ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ற மாதிரி கேம் போடுங்க ப்ரோ, ரிமோட் யூஸ் பண்ற மாதிரி கேம் போடுங்க ப்ரோ. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேமு ஸ்டார்டிங்கில் விளையாடும் போது நார்மலாக இருந்தது, அதுவும் ஃபஸ்ட்டு லெவல்லாம். அடுத்தடுத்து விளையாடும் போது செம்ம அடிக்டிவ், செம்ம காமெடியான ஒரு கேம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கேமோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா பேட் லேண்ட், அதாவது மோசமான இடம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது லெவல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 லெவல் தான் பேசிக்காக கொடுத்துருக்காங்கன்னு. அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா 100, 150 அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அடிக்டிவான கேமு. எப்படி ஒரு வருஷம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த கேமுக்கு ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரிமோட் தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதுவும் நீங்கள் நிறைய பட்டன்ஸ்லாம் கிளிக் பண்ணணும்னு தேவையில்லை. சென்டர் பட்டன் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அது வந்து அப்படியே பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல வந்து அது போயிட்டே இருக்கும், உருண்டு போகும். நீங்கள் ப்ரெஸ் பண்ண ஹைட் ஏறும். அது கரெக்டாக பேலன்ஸாக கொண்டு போகணும். இதில் தடை அதை உடை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ரவுண்டாக சில லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணுச்சு அப்படின்னா அது பெருசாகிற மாதிரியும், திருப்பி டச் ஆனால் சின்னதாகிற மாதிரி, இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கேமில் இன்னொரு சூப்பரான விஷயம், சவுண்ட் எஃபெக்ட் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அதுவும் நான் சவுண்ட் பார்லாம் வச்சு கேட்கும் போது ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த கேமோட பிளே வந்துட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேம் அப்படின்னாலே கண்டிப்பாக கார் ரேஸ் இல்லாமல் ஒரு கேம் இருக்குமா? கார் ரேஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு கேம் பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாய்ஸ்டிக் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜாய்ஸ்டிக் மூலியமாக ப்ளே பண்ணலாம். இல்லை ரிமோட்டு தான்ப்பா இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக ரிமோட் மூலியமாகவும் ப்ளே பண்ண முடியுது. இந்த கேமோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ராலி ஃபியூரி அப்படின்றது அந்த கேமு. இந்த கேமில் ஹைலைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு லேப் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கண்டினியூ அந்த லேப்பை வந்து சுற்றுற மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே உங்களுக்கு பூஸ்டர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்குது. கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரிமோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜாய்ஸ்டிக் டைப்பை ஃப்ரண்ட்டில் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். பேக் சைடு எழுதுனீங்க அப்படின்னா பிரேக் உங்களுக்கு ஒர்க் ஆகும். லெஃப்ட் அண்ட் ரைட் போகிறதுக்கு வந்து சைட் ஜாய்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணி வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் போய்க்க முடியும். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் போகும், ஆட்டோ வந்து கிடையாது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது டோட்டலாக ஆஃப்லைன் அப்படின்றனால நமக்கு போட்டிக்கு அதிக ஆள் இல்லாது வந்துட்டு கொஞ்சம் போரிங் ஃபீல் வந்து கொடுக்குது. பட் இருந்தாலும் நார்மலாக குழந்தைங்க ஒரு கார் கேம் விளாடணும்னு விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேமை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்தீங்க அப்படின்னா கார் கேம். எப்பயுமே வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச கேம் தான். அதே மாதிரி போட் ரேஸ் அப்படின்றது நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைன் ரன்னர் அப்படின்ற இந்த ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேம் வந்து எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் வந்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் எடுத்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த அளவுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. கண்ட்ரோல் பண்ண பிகினிங்ல எல்லாம் செம்ம கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே உங்களுக்கு இந்த டாலர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கேட்ச் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாலர் பாயிண்ட் சேர்றதை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து வாங்குற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு லாங் ரன்னிங் கேம் தான். மறக்காமல் இந்த கேமையுமே ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்க, செம போர் அடிக்குது, ஏதாவது ஒரு கேம் டிவியில் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு தோணுதுன்னா இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாம்பிஸ் பேஸ் பண்ண கேம் தான், இன்டு தி டெட் அப்படின்ற மாதிரி. இந்த கேம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணது. உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு எவ்வளோ தூரம் போகிறாரு, நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படின்னு டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணது தான். இதில் வந்துட்டு நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கன்னெல்லாம் கொடுப்பாங்க. இந்த கன்னில் வந்து 12 புல்லெட்டு தான் இருக்கும். அந்த புல்லெட்டை மட்டும்தான் நீங்கள் எங்கே எமர்ஜென்சி இருக்கோ அங்கே யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணாமல் லாங் போக போக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடையிலலாம் பார்த்தோம் அப்படின்னா சாலாம் கூட இருக்கும். அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் அதில் பெட்ரோல் தான் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சர்வே ஆகி போகிறீங்க அப்படின்றதான் இந்த கேம். அண்ட் இதில் மூவ் ஆகி போகிறது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் கிளிக் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்டும் போவீங்க. சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷூட் பண்ணுறது இல்லை சா யூஸ் பண்ணணும்னா அந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்றனால போக போக பார்த்தீங்க அப்படின்னா செம டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்டு வந்து ஒரு தாட்டி விளாண்டாருன்னா நீங்கள் ஒரு தாட்டி விளாட்றது ஆல்ரெடி நம்ம வந்து சின்ன வயசுலலாம் வந்து குட்டி ஜாய்ஸ்டிக் வச்சுலாம் விளாண்டுருப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு கேம். மறக்காம இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் மோஸ்ட்லி நிறைய கேம் நம்ம வெளியில் பார்த்துருப்போம். பட் இந்த ஒரு பவுலிங் கேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிவியில் தான் வந்து பார்த்துருப்போம். நேரடியாக வந்து கேம் பிளே தான் பண்ண முடியும். நேர்லாம் போய் அதிகபட்சம் யாரும் போய் விளாண்டுருக்க மாட்டோம். PBA பவுலிங் சேலஞ்ச் அப்படின்ற இந்த கேம் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் பாலை மட்டும் நீங்கள் த்ரோ பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து கொஞ்சம் நீங்கள் கேம்ஸ் லெவல்லாம் போனீங்க அப்படின்னா பாலை கூட கலர்லாம் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வருது. ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நார்மலான ரெட் பால் தான் வந்து கொடுப்பாங்க. கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் போல் ரிமோட் ஜாய்ஸ்டிக்லேயே பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெஃப்ட்டில் போகணுமா இல்லை ரைட்டில் போகணுமான்ற பக்கத்து டேரக்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்டிங்கில் யூஸ் இல்லாட்டியும் நீங்கள் ஃபஸ்ட்டு கோல் போட்டுட்டு ஒரு 4 கீழே விழுந்துருது மீதி இருக்குது அதை டார்கெட் பண்ணோம் அப்படின்னும் போது இந்த டேரக்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆங்கிளில் போகணும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் இதுலேயே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆங்கிள் செட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு எவ்வளோ வந்து ஃபோர்ஸில் போகணும் அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைரக்டா போய் அங்க இருக்கக்கூடிய அந்த அது பேர் என்னன்னு கூட தெரியல எனக்கு. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அங்க நின்றுட்டு இருக்கிறது மேல வந்து பட்டுரும். அதுல பட்டு எல்லா பாலும் கீழே விழுகல அப்படின்னும் போது உங்களுக்கு அடுத்து வந்துட்டு திருப்பி ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் அந்த டைரக்ஷன்லாம் வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா விளையாடணும் அப்படி ஒரு கேம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற இந்த ஒரு கேம் ரேஸ் கேம் தான், பீச் பக்கி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் வந்து கேமுன்னு கொடுத்தீங்கனால இந்த கேமை முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த கேமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1 GB தான் இருக்குது நம்மளோட ரேம் அப்படின்னா கூட ஈஸியாக தாக்கு பிடிச்சி விளையாடக்கூடிய ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு நம்ம ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணியே வந்து ப்ளே பண்ண முடியும். ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கும் இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு. இதை நான் ஆட் பண்ணலைன்னா ஏன் ஆட் பண்ணலன்னு கேட்குறதுக்கே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கேமுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. எந்த கேம் விளையாடுறீங்களோ இல்லையோ இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஜாய்ஸ்டிக் பேஸ் பண்ணி என்னெல்லாம் கேம்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.